ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தங்கமயில் இருந்துட்டு சரவணனு கூட எப்படியாவது பேசிடணும்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மயிலோட அப்பா ரொம்பவே அதிர்ச்சியோடு ஓடி வருவோம். பாக்கியம் இருந்துட்டு என்னையாச்சு, எதுக்காக இப்படி பதறி போயிட்டு வெளியே வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மாணிக்கம் இருந்துட்டு பாக்கியம் வெளியே யாரோ சாமானெல்லாம் இறக்கிக்கிட்டு இருக்காங்க, என்ன ஏதுன்னே தெரியல, வந்து கேளு பாக்கியம் அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்த உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு எதுக்காக சாமானெல்லாம் இறக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க பாருங்கம்மா, பாண்டியன் குடும்பத்திலிருந்து தான் உங்க பொண்ணோட சாமானத்தை எல்லாத்தையும் இறக்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமானத்தையும் இறக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாக்கியம் இருந்துட்டு இங்க பாருங்க, இந்த சாமானெல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்களோ அது அங்கேயே எடுத்துட்டு போய் வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்கம்மா, நான் உங்க பேச்சை கேட்கறதுக்கெல்லாம் இங்க வரல, உங்க பொருளெல்லாம் இங்க வச்சுட்டு போலாம் தான் வந்தேன். உங்க பொருளெல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த அண்ணன் கிளம்பிடுறாரு. இதை கேட்ட பாக்கியத்துக்கு பயங்கர கோவம் வந்து, இங்க பாருமையில உன்னோட வாழ்க்கை அவ்வளவுதான், இனிமே அந்த குடும்பத்துல உன்னை யாருமே ஏத்துக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு, மா இங்க பாருமா, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாதமா, மாமா என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு, மாமா என் மேல கோவத்துல தான் இருக்காரே தவிர என்னை வெறுக்க மாட்டாருமா, அப்படியே வெறுத்தாலும் நீ பண்ண வேலையால் தான்மா வெறுத்திருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம பாக்கியத்துக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருடே, திரும்ப திரும்ப என் மேலே ஏதாச்சும் சொன்னனா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம வீட்டில் யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கோமதிக்கு கால் பண்ணுறாங்க நம்ம மயில். ஆனால் நம்ம கோமதி இருந்துட்டு இவ எதுக்காக ஃபோன் பண்ணுறா, எப்படியோ நம்மளை சமாதானப்படுத்துக்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணுவா, இவ ஃபோனை எடுக்கவே கூடாதுன்னு அதாவது நம்ம மயிலோட நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போட்டுடுறாங்க நம்ம கோமதி. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம கோமதி கிட்டே, எனக்கு பண்றாங்கன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க, யாருமே இந்த வீட்டில் அவ நம்பரை வச்சிருக்கவே கூடாது, அவ நம்பரை எல்லாருமே பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம கோமதி பேச்சை கேட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பிளாக் லிஸ்ட்ல போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது கோமதி எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாணிக்கம் இருந்துட்டே, மயிலு எதுக்காக மயிலு அழுதுகிட்டு இருக்க, அழுகாத மயிலு, நீ அழுகிறத என்னால் பார்க்க முடியல மயிலு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட பாக்கியத்துக்கு கோவம் வந்துடுது. இங்க பாரியா, உன்னை மாதிரி ஒரு தரங்கெட்ட அப்பா இருக்கிறதுனால தானே இப்படி அழுதுகிட்டு இருக்கா உட்காந்து, நீ ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு 4 காசு என்கிட்ட சம்பாதிச்சு கொடுத்துருந்தா என்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன். இப்படி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுக்குற நிலைமை எனக்கு வந்திருக்குமா, என் பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆளாகனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லவும் சுடருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்க பாருமா, நீதாம்மா எல்லாத்துக்குமே காரணம், பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ எல்லாத்துக்கும் காரணம் அப்பான்னு சொல்லாதம்மா, நீதாம்மா எல்லா பொய்யும் சொன்னது, சொல்லிட்டு இப்போ நான் எந்த காரணமும் இல்லை, இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பா தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ பொய் சொன்னதுனால மட்டும்தான் இவ்வளவு தூரம் அக்காவோட வாழ்க்கை வந்திருக்க தவிர வேற எதுக்காகவும் இல்லை, பொய் சொல்லாம கல்யாணம் பண்ணியிருந்தா கண்டிப்பா அக்காவோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு, இங்க பாருமா, இனிமே என்னோட வாழ்க்கையில நீ எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது, நான் போறேம்மா, என்னோட மாமியார் வீட்டுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லவும் இங்க பாருடி, அவங்க திரும்பவும் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தான் தள்ள போறாங்க, எதுக்காகடி அங்க போய் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்க, இங்க பாருமா, அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, உன்ன மாதிரி ஒரு தாய் கூட இருக்கிறதுக்கு நான் உன் கூட இருக்காமே இருக்கலாமா, அதனால நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில் இருந்துட்டு அவங்க குடும்பத்து கூட சண்டை போட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்போ எங்க போறதுன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் மாமா கடைக்கு போகலாம், மாமா கடைக்கு போனா மட்டும்தான் மாமா கூட பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஸ்டோர் கடைக்கு போறாங்க. போன உடனே நம்ம சரவணந்துட்டு கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டா. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கமயில இருந்துட்டு மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் இந்த வாய்ஸை கேட்டுட்டு பயங்கர கோவமா திரும்பி பாக்குறாங்க. பார்த்த உடனே நம்ம அதாவது சரவணனுக்கு பயங்கர கோவம் வந்தது. எதுக்காக இங்க வந்த, இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பிடு, இங்க இருந்து போல, இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்த நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா என்னடா ஆச்சு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வரவும் நம்ம தங்கமயில் இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு இங்கே பாருமா, எதுக்காக இங்கே சண்டை போடுக்கிறதுக்காக வந்திருக்க, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போமா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்க மாமா, நான் பேசுகிறத யாருமே கேட்க மாட்டீங்களா, என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமாக தெரியலையா மாமா, ஏன் மாமா எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்கீங்க, நான் பொய் சொன்னதுனால உண்மைதான் மாமா, என்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக என்னோட அம்மா ஏதேதோ பண்ணிட்டாங்க, ஆனால் அது எல்லாத்துக்கும் நான் கூட நின்று இருக்க கூடாது, ஏதோ மாமாவுக்கு செகண்ட் மேரேஜ்
அந்த இது பண்ணி வைக்கிறதா இருக்காங்க. இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் உன்னோட புருஷன் உன்னை விட்டு போக மாட்டான் அப்படி இப்படின்னு என்னோட அம்மா எதையோ என்கிட்ட சொல்லி இப்படி பண்ண வச்சுட்டாங்க மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா, உங்க காலில் கூட விழுற மாமா. என்ன மட்டும் இந்த வீட்டை விட்டு துரத்துறாதீங்க மாமா. என் மேல கோவத்துல இருக்கீங்க மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்ன ஒட்டுமொத்தமா உங்க வீட்டை விட்டு துரத்தலான்னு நினைக்காதீங்க மாமா அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலா பேசவும் நம்ம சரவணந்துட்டு, இங்க பாருங்கப்பா, இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்று பேசிக்கிட்டு இருந்தா இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு சரவணா, கொஞ்ச நேரம் பொறுமையாரு. இங்க பாருமா, நீ எது பண்றதா இருந்தாலையும் கோர்ட்ல போய் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னமாமா, நீங்களே என்ன புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன புரிஞ்சுக்கிற ஒரே ஆளு நீங்க மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தா மாமா. ஆனா இப்போ நீங்களே என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்களே மாமா. ப்ளீஸ் மாமா, என்ன புரிஞ்சுக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, நீ ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். நீ என்னோட வீட்டுக்கும் சரி என்னோட பையனுக்கும் சரி பண்ணதெல்லாம் போதும். உன்னால ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அந்த சந்தோஷத்தை இனிமே நாங்க அனுபவிக்க விரும்பலமா. நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில இருந்துட்டு ரொம்பவே உடஞ்சு போய் வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணனும் பாண்டியனும் ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு கடியை மூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே பயங்கர கோவமா நம்ம பாண்டியன் இருந்துட்டு போயிட்டு சோபால உட்காரவும், அதுக்கப்புறம் கோமதி வராங்க. என்னங்க, என்ன சீக்கிரமா வந்துட்டீங்க, என்னாச்சு? கடையில வியாபாரமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு கோமதி, அந்த பொண்ணு நாங்க எங்க போனாலும் அங்க வந்துகிட்டே இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லவும், எந்த பொண்ணுங்க, யார சொல்றீங்க? அந்த மயிலு தான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, அவ அங்க கூட வந்தாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மயில் இருந்துட்டு வெளியே நிக்கிறாங்க. வெளியே நின்ற உடனே நம்ம அதாவது யாரு செந்திலும் நம்ம அதாவது மீனாவும் உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே நம்ம தங்கமயில் வெளியே நின்றுட்டு அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம மயில் இருந்துட்டு, மீனா என்கிட்ட பேசு மீனா, ஏன் மீனா போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே கேட்காம உள்ள வந்துட்டு நம்ம செந்தில் இருந்துட்டு பாண்டியன்கிட்ட, அப்பா, அவங்கள யாருப்பா இங்க வர சொன்னது, எதுக்காக வெளியே நின்று அழுதுகிட்டு இருக்காங்க, என்ன சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டே யார்கிட்ட சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த தங்கமயில் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு பயங்கர கோவத்தோட வெளியே போறாரு. இங்க பாருடி, இந்த வீட்டை விட்டு நீ போறியா இல்லையாடி, ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு போடி, இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருவேன் தெரிஞ்சுக்கோ. எங்களை இது வரைக்கும் கஷ்டப்படுத்தினது பத்தாதா, இன்னும் இங்க இருக்கிறவங்க மேல எல்லாம் கள்ள தூக்கி போடலான்னு உக்காந்துக்கிட்டு இருக்காடி அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, என்ன அந்த அளவுக்கெல்லாம் யோசிச்சு பார்க்காதீங்க மாமா, நான் ரொம்ப பாவம் மாமா. யாரு நீ பாவமாடி, நீ யமகாதிகடி, எல்லாரையும் சாவடிச்சுட்டு போயிடுவிடி, நீ சாக மாட்ட சீக்கிரம், எங்களெல்லாம் சாவடிச்சுட்டு நீ லாஸ்டா சாவலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம அதாவது சரவணன் வந்துட்டு வாய்க்கு வந்தபடி எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது யாரும் மீனா இருந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே நம்ம ராஜா இருந்துட்டு, அக்கா என்னாச்சுக்கா, எதுக்காக மயக்கம் போட்டு விழுந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கோட கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன், பாண்டியன், கோமதின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட வந்து, ஏப்பா ராஜு, என்னப்பா ஆச்சு? இது தெரியல மாமா, திடீர்னு அக்கா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. செந்தில் இருந்துட்டு, மீனா என்னாச்சு மீனா, எந்திரி மீனா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா மீனா எழுந்திருக்க பாடே இல்லை. அதுக்கப்புறம் என்ன, நம்ம செந்தில் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட, அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டே என்னடா என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க, முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போடா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோமதி, நம்ம செந்தில், அதுக்கப்புறம் கதிர், ராஜி எல்லாருமே கார்ல இப்போ ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு மீனாவா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. டாக்டர், திடீர்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டா, என்னாச்சுன்னு தெரியல டாக்டர், பயமா இருக்கு, நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு பதறி போயிட்டு நம்ம செந்தில் இருந்துட்டு டாக்டர் கிட்ட சொல்லவும், இங்க பாருங்க, பதறாதீங்க, நீங்க கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நாங்க செக் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே நிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கோமதி இருந்துட்டு, டே செந்தில், மீனாக்கு எதுவும் ஆயிருக்காது இல்லடா, எனக்கு ரொம்ப படப்படன்னு வருதுடா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தை, அக்கா மயக்கம் போட்டு விழுந்ததுமே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அக்கா எதுக்காக மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னே எனக்கு தெரியல அத்தை அப்படின்னு
சொல்லவும், இங்க பாருடா அந்த மயிலை காப்பாத்துறதுக்காக இவ பொய்யா நடிப்பாளோ அப்படின்னு சொல்லவும், மா என்னம்மா அவ தெரியாம போயிட்டு இந்த ஒரு ஒரு சில விஷயத்த பண்ணிட்டா, அதுக்காக அவ ரொம்ப கெட்டவனெல்லாம் இல்லம்மா, நம்ம குடும்பத்துக்கு எது நல்லதோ அதை தான்மா பண்ணிக்கிட்டு இருந்தா, ஏமா அவளை இந்த அளவுக்கு கேவலமா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லவும், இல்லடா யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு எனக்கு தெரியலடா, எல்லாம் நல்லவங்க மாதிரியே தானே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, யாரடா நம்புறது நானு, இப்ப உண்மையா மயக்கம் போட்டு விழுந்தாளா இல்ல பொய்யா நடிச்சாலா எனக்கு எதுவுமே புரியலடா, நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன், அதாவது செந்தில் கிட்ட சொல்லவும், செந்தில் இருந்துட்டு இங்க பாருமா, நீங்க ஓவரா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஏதோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு போயிட்டாங்கன்றதுக்காக எல்லாருமே நீங்க சந்தேகப்படலாமா, ஏமா இப்படி பண்றீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடா நீ என்னதான் சொன்னாலும் என்னால இது இப்படி யோசிக்காம இருக்கவே முடியலடா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜ் இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தை, மீனாக்கா ரொம்ப ரொம்ப நல்லவங்க, எதுக்காக நீங்க மீனாக்காவை இப்படியெல்லாம் சந்தேகப்படுறீங்க, மீனாக்கா கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டாங்க, அவங்க இப்படி பண்றதுக்கு அவசியமும் கிடையாது, அவங்களுக்கு என்ன அவசியம் சொல்லுங்க இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ராஜு வந்துட்டு கோமதி இருந்துட்டு, என்னடி நீ அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்துட்டியா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, டாக்டர் வந்து என்ன எதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப தெரிஞ்சு போகுது இல்ல யாரு தப்பு பண்ணா யாரு தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. உள்ள இருந்துட்டு டாக்டர் எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு அப்பதான் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு உக்காடுறாங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க எங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டாக்டர் நான் எங்க இருக்கேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மயக்கத்திலே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன, இங்க பாருங்கம்மா நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்மா, நீங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க, உங்களுக்கு என்ன பண்ணுது, உங்க உடம்புல ஏதாச்சும் சேஞ்சஸ் தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டாக்டர் எனக்கு ரொம்ப மயக்கமா வருது டாக்டர், அது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி கொமட்டலா இருக்கு டாக்டர் அப்படின்றாங்க. மா உங்களுக்கு மென்சன்ஸ் தள்ளி போய் எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், மேடம் எனக்கு எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை மேடம், எனக்கு எங்கள் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அது எதுவும் என்னோட மைண்டில் இல்லை மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள், இதை கூட நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க மாட்டீங்களா, சரி நான் யூரின் கண்டெய்னர் கொடுக்குறேன், அதில் யூரின் பிடிச்சிட்டு வாங்க, நம்ம யூரின் டெஸ்ட் எடுத்துடலாம் சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா போயிட்டு யூரினை பிடிச்சிட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம டாக்டர் இருந்துட்டு யூரின் டெஸ்ட்டும் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்த உடனே டாக்டர் இருந்துட்டு ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு தலை சுத்தலும் மயக்கமும் வாந்தியும் வர மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மீனா இருந்துட்டு பயங்கர ஷாக்கோட, மேடம் என்ன மேடம் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா, இங்கே பாருங்கள் மேடம் நீங்கள் என்ன சும்மா சொல்லலைல்ல, நீங்கள் ஒரு வாட்டி எனக்கு ஸ்கேன் பண்ணி பாருங்களா, ஏற்கனவே என்னோட அக்காவுக்கு இந்த மாதிரி தான் இது கிட்டில் பாசிட்டிவ்னு வந்து அதுக்கப்புறம் ஃபால் ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டாங்க மேடம், அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன், எனக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கம்மா நீங்கள் உண்மையாக ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்க, நீங்கள் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், அப்புறமா ஸ்கேன் பண்ணும்போது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாகவே ஆகலைன்னு சொல்லிட்டு போகிறீங்க மேடம், ஏற்கனவே எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஏமாந்து போய் ஒரு விஷயத்தில் நிற்கிறோம், அதனால் இந்த விஷயத்தில் நான் போய் சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக அவங்க ஒட்டு மொத்தமாக நொறுங்கிடுவாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா, உங்களோட ஆசைக்காக மட்டும் நான் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன், கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்க, சரி உங்களோட மனசு திருப்திக்காக நான் ஒரு ஸ்கேன் பண்ணிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன உடனே ஸ்கேன் ரூமில் ஸ்கேனுக்கு ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ண உடனே நம்ம மீனா இருந்துட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. கடவுளே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கேனிங் ரூமில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம மீனாக்கு ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கேன் பண்ண ஆரம்பித்ததுமே நம்ம மீனா இருந்துட்டு, கடவுளே கடவுளே எனக்கு குழந்தை இருக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம மீனாக்கு பயங்கர சந்தோஷம். டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர், இவ்வளோ பெரிய நல்ல விஷயத்த நீங்கள் சொன்னதை நினச்சி இப்போ வரைக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னால் நம்பவே முடியல டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, இங்கே பாருங்கள் டாக்டர் நான் என்னோட குடும்பத்து கூட பேசலாமா டாக்டர் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா உங்கள் குடும்பத்து கூட நீங்கள் பேசலாம், போய் பேசிட்டு வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புகிறாங்க.
சொல்கிறாங்க. நம்ம மீனா வெளியே வரவும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, என்னடி உன்னோட அக்காவை அவங்க அக்காவை காப்பாத்துறதுக்காக மயக்கம் வந்த மாதிரி நடிச்சியாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே கேட்கவும், செந்தில் இருந்துட்டு, மா என்னம்மா ஆச்சு உனக்கு, எதுக்காகம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னத்த மயக்கம் போட்டு விழுந்ததை கூட இப்படியெல்லாம் ஒரு ஒரு கதையை சொல்றீங்களே அத்தை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அத்தை அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, டாக்டர் முன்னாடி வராம நீ முன்னாடி வரையே, அதனால தாண்டி கேட்டேன் நானு. நீ உண்மையா மயக்கம் போட்டியா இல்ல மயக்கம் போடுற மாதிரி நடிச்சாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம ராஜ் இருந்துட்டு, அக்கா டாக்டர் என்னக்கா சொன்னாங்க, இப்போ எல்லாமே நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ராஜி உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏங்க உங்களுக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன என்ன மீனா என்ன ஆச்சு, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு அந்த கிட்ட எடுத்து நம்ம செந்தில் கையில் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க, இதை பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், நம்ம செந்தில் இருந்துட்டு அதை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷத்தில், மீனா உண்மையாவா மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க, உண்மையாக தான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கோமதிக்கு பயங்கர ஷாக்கு. என்னடி சொல்கிற, நீயும் சும்மா சொல்லலைல்ல, நீ வந்து எங்கள் கஷ்டத்தை போக்குறதுக்காக பொய் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, நானும் டாக்டர்கிட்ட இதே தான் கேட்டேன். என்கிட்ட அவங்க சொன்னபோது, டாக்டர் என்னோட அக்காவுக்கு இப்படி தான் டாக்டர் ஆச்சு, அதனால் இப்போது எனக்கு ஒரு ஸ்கேன் மட்டும் பண்ணி பாருங்க டாக்டர், எனக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக பாப்பா உள்ளே இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சிடும்ல, அதனால நீங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்கன்னு சொல்லி ஸ்கேனும் பண்ணிட்டேன், எனக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். இங்கே பாருடி, நீ சொல்கிறத இப்போ வரைக்கும் என்னால் நம்ப முடியலடி. ஏன்னா குடும்பத்தில் அடுத்தடுத்து நடக்கிறதெல்லாம் பார்த்தா யார் உண்மையை சொல்கிறாங்க யார் பொய்யை சொல்கிறாங்கன்னு எதுவுமே எனக்கு புரியலடி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுடி, சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. இத்தனை நாளாக கஷ்டத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு இப்போ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த கேட்கும்போது மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, நான் நம்ம குடும்பத்தை எப்போவுமே ஏமாத்தணுமோ துரோகம் பண்ணணும்னோ என்றைக்குமே நினச்சதே இல்லடி. எதுக்காகடி என்னோட மனசு கஷ்டப்படுற மாதிரி இப்படிலாம் பேசின நீ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எதுக்காக அத்தை நீங்கள் இப்படியெல்லாம் பேசுனீங்க அப்படின்னு நம்ம மீனா இருந்துட்டு கோமதியை பார்த்து கேட்கவும், கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு மீனா, உன்னோட மனசை கஷ்டப்படுத்தணுன்றதுக்கெல்லாம் இப்படியெல்லாம் நான் பேசலை. நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சாலே யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு எனக்கு தெரியல இல்லையா, அதனால தான் இப்படி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அத்தை, இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க அத்தை, நான் பரவாயில்ல விடுங்க, என்னை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், நான் இந்த குடும்பத்துக்கு எப்போவுமே துரோகம் நினைக்க மாட்டேன், இது ராஜுக்கும் தெரியும். இங்க பாருங்க அத்தை, இப்படி ஒரு விஷயத்த மீனாக்கா சொல்லுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல அத்தை அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, அதாவது மீனாக்கா இந்த மாதிரி சொல்றாங்கன்னா நீ எப்படி சொல்ல போற இந்த விஷயத்த நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம ராஜுக்கு ரொம்பவே வெக்கம் வந்துடுது. இங்க பாருங்க அத்தை, அது நடக்கிற டைம்ல நடக்கட்டும், இப்போ அக்கா விஷயத்த மட்டும் நம்ம பேசலாம் சரிங்களா அத்தை அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, காலகாலத்துல எங்களுக்கு ஒன்று பெற்று கொடுத்துட்டீங்கன்னா அதை நாங்கள் கண்ணில் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு அதாவது நாங்கள் சாகிற காலத்திலேயாவது நிம்மதியாக சாவோம் இல்லடி, எதுக்காகடி இப்படி இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, அவங்க இன்னும் முழுசாக புரிஞ்சுக்கவே ஆரம்பிக்கல அத்தை, நீங்கள் 2 பேரையும் அவங்களுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையான்னு கூட கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. இப்போ 2 பேருக்கும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல, அதுக்கு கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அத்தை. அவங்கக்கிட்ட நம்ம குழந்தைக்கு ப்ரெஷரெல்லாம் போடக்கூடாது அத்தை, அது ரொம்ப தப்பு அத்தை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி, காலகாலத்தில் பெற்று போட்டால் மட்டும்தான் குழந்தை சீக்கிரமாக அதாவது குழந்தை வந்து வரும், இல்லைன்னா குழந்தை வரும் இல்லாமல் கூட போயிடலாம் இல்லையா, அதனால தானே எனக்கு பயமாக இருக்குது. இங்கே பாருங்க அத்தை, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் தானே குழந்தையே வரும், அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழவே இல்லையே, அதுக்கப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, இத்தனை நாளாக நீங்கள் 2 பேரும் ஒன்றும் கூட புரிஞ்சுக்கவே இல்லையா, நீங்கள் 2 பேரும் ரூம்குள்ளே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை என்னத்தை இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, வேண்டாத்த, நான் கொஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தைய பெற்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே பாண்டியன் இருந்துட்டு கோமதி கிட்ட, கோமதி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் தாங்க, இத்தனை நாளாக கஷ்டத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு இப்போ ஒரு சந்தோஷமான விஷயத்த கேட்கறதுக்கு நினச்சாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க அப்படின்றாங்க. என்னடி என்ன கோமதி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏங்க நீங்கள் தாத்தா ஆக போகிறீங்க, நான் பாட்டி ஆகிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம
பாண்டியனுக்கு அப்படியே ஸ்டன் ஆகி போயிட்டு நிற்கிறாரு. கோமதி, நீ என்ன சொல்கிற? நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஆமாங்க, மீனா மாசமாக இருக்காங்க. நாங்கள் போயிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தாங்க வந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா மீனா இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, இப்படி ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல நான். இத்தனை வருஷமாச்சு கல்யாணம் ஆகி, இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்கிறல்ல, ரொம்ப சந்தோஷமா. சீக்கிரமாக அந்த குழந்தைய பெற்று என் கையில் கொடுமா. அந்த கையில் என் கையில் கொடுத்துட்டேன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை கூட நாங்கள் உட்காந்து விளையாடிக்கிட்டே அந்த டைமை நாங்கள் போய் கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் சரி, நம்ம செந்திலும் சரி வெக்கப்படுற மாதிரி நின்றுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. தன்னோட பொண்டாட்டியும் இப்படி தான் ஒரு முறை மாசமாக இருக்கிறேன்னு சொல்லி தன்னை ஏமாற்றிட்டு போயிட்டாலே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கதிர் இருந்துட்டு சரவணன் ஃபீல் பண்ணுறத பார்க்குறாரு. அதுக்கப்புறம் கதிர் போயிட்டு சரவணன் கிட்ட, என்னென்ன இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் பழசையும் நினச்சிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்கண்ணே. இனிமேல் நம்ம நடக்க போகிறத மட்டும் பார்க்கலாம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு கதிர், இனிமேல் என்னோடய வாழ்க்கையில் யாருமே கிடையாது. என்னோடய வாழ்க்கையில் நீங்கள், அப்பா, அம்மா இவங்க மட்டும்தான் என்னோடய வாழ்க்கையில். வேறு யாருமே என்னோடய வாழ்க்கையில் இடமே இல்லை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கண்ணே, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணே. நீங்களும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணுண்ணே. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வைப்போம். நீங்கள் கவலையே படாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா கதிர், இது வரைக்கும் நான் அனுபவிச்சதெல்லாம் போதும்டா. இனிமேல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக இப்போ நடந்ததெல்லாம் திரும்பவும் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக என்னால் அது தாங்கவே முடியாது. அதனால் எனக்கு கல்யாணமே வேண்டாடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அதாவது கதிர் வந்துட்டு பயங்கர கோவமாக, இங்கே பாருங்கண்ணே, இப்படி ஒரு முடிவை மட்டும் நீங்கள் எடுத்துடவே கூடாதுண்ணே. நீங்கள் இப்படி ஒரு முடிவை எடுப்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக உங்ககிட்ட இந்த மாதிரி பேசியிருக்கவே மாட்டேன். இங்கே பாருங்கண்ணே, கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். நாங்கள் நடத்தி வைப்போம். நீங்கள் அதுக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இருந்தால் மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணுவோம். நீங்கள் கவலையே படாதீங்க. உங்கள் லைஃப் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக மாறும். இந்த உலகத்தில் யாருமே சந்தோஷமாக இல்லாத மாதிரி நீங்கள் ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க. நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம சரவணந்துட்டு, இதெல்லாம் என்னோடய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. இதை பற்றி நான் எதுக்காக யோசிக்கணும்? அதனால் இதை பற்றி யோசித்து என்னோடய மனசை தான் நான் கஷ்டப்படுத்திக்கிட்டோம். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜ் இருந்துட்டு கதிர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னங்க, என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? மாமா இப்போ எப்படி இருக்காராம் அப்படின்னு சொல்லவும், இப்போது மீனா நீ மாசமாக இருக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா, அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கு. தனக்கும் இந்த மாதிரி ஒரு முறை நடந்துச்சு, அது எல்லாமே பொய்ன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு போகுது. அண்ணன்கிட்ட நான் கொஞ்சம் ஆறுதலாக சொன்னேன். ஆனால் அண்ணன் ஆறுதல் அடைஞ்ச மாதிரியே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும், நீ எப்போ இந்த விஷயத்த சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கதிருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. என்ன ராஜி கேட்ட நீ அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்குறாங்க. நீ எப்போ இந்த விஷயத்தை பற்றி பேச போகிற அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த விஷயத்தை பற்றி? எனக்கு ஒன்றும் புரியல ராஜி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், உங்களோட அத்தை இன்னைக்கு என்கிட்ட ஒன்று கேட்டாங்க. நீ எப்போ எனக்கு குழந்தைய பெற்று கொடுக்க போகிறேன்னு கேட்டாங்க. எனக்கு அதுக்கு பதில் சொல்லவே தெரியலங்க. நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம கதிருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன ராஜி, நீ 2 நாளாக என்கிட்ட ஏதோ ஒரு மாதிரி பேசுகிற, ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு மாதிரி அந்த விஷயத்தை பற்றி பேசினாவே எனக்கு ஒரு மாதிரி கை காலெல்லாம் நடுங்கவும் ஆரம்பிக்குது அப்படின்றாங்க. எந்த விஷயத்தை பற்றி பேசுனா அப்படின்னு சொல்லி நம்ம ராஜு இது யாரு நம்ம ராஜு கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம கதிருக்கு அப்படியே வாயெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி குழலுது. என்ன கதிர், என்ன ஆச்சு, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கேட்கவும், இல்லை ராஜி, நீ இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பேசினல்ல, அந்த விஷயத்தை பற்றி பேசினாவே எனக்கு கை காலெல்லாம் நடுங்குது ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என்னை நீங்கள் இன்னும் ஏற்றுக்க ஆரம்பிக்கலன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ராஜி இப்படியெல்லாம் சொல்கிறேன்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உன்னை முழுசாக ஏற்றுக்கிட்டேன். அப்புறம் என்ன, என் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாதான் என்னவா அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு கேட்கவும், நம்ம கதிருக்கு அப்படியே நெஞ்சே வெடிச்சிருது. அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் போடுற மாதிரி ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு. நம்ம ராஜிக்கு அந்த ரியாக்ஷன் எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜியை பார்த்து கதிர் இருந்துட்டு, ராஜி இங்கே பாரு ராஜி, நீ இவ்வளோ ஓப்பனாக என்கிட்ட பேசுவேன்னு நினச்சி கூட பார்க்கல ராஜி. நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல.
முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கவும் அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம ராஜ் இருந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ நரி குறுக்குல வர மாதிரி வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன ராஜி, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைக்கா சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன கதிரு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்றும் இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே பறந்து ஓடிடுறாரு. என்ன ராஜி, இப்போவும் தப்பான டைமில் வந்துட்டனோ, நீங்கள் 2 பேரும் ரொமான்ஸாக பேசிக்கிட்டு இருந்தீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, உங்கள் உங்க குழந்தை என்கிட்ட ரொமான்ஸா பேசி தள்ளிட்டாலையும் அதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது. சரி விடுங்க, அதை பத்தி பேசி நம்ம எதுக்கு கஷ்டப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா ரொம்ப சந்தோஷங்க்கா, நீங்க மாசமா இருக்கிறேன்னு சொன்ன உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. சீக்கிரமா நீங்க குழந்தைய பெத்து கொடுங்கக்கா. நீங்க எப்ப பெத்து குழந்தைய கையில கொடுப்பீங்கன்னு நான் ஆவலவா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு ராஜுமா, நீயும் சீக்கிரமா இப்படி அதாவது நீயும் சீக்கிரமா ஒரு குழந்தைய பெத்துக்கோ ராஜுமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருக்கா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மீனா சொல்ற விஷயம் நடக்குமா நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம